திரும்ப ஒரு லாக்டவுன் வரப்போதா அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ஹைதராபாத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்ல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமை இனிமேல் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அது மாதிரி பெட்ரோல் டீசல் யூசேஜ்லாம் ரொம்ப கம்மி பண்ணுங்க. கோல்டு வாங்குறதா இருந்தால் ஒரு 1 இயர் வந்து போஸ்ட்மான் பண்ணுங்க. கோல்டு இப்போதைக்கு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து என்ன மாதிரியான வார்னிங், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படின்னா திரும்ப ஒரு லாக்டவுன் வரப்போதா, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல மோடி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஹைதராபாத்ல நடந்த ஈவெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மக்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான அட்வைஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைரக்டா அவர் மக்கள் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, தேவையில்லாத ஃபாரின் டிராவல் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. பெட்ரோல் யூசேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா அந்த யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரியும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமை திரும்பவும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மீட்டிங்ஸை யூஸ் பண்ணுங்க, கோல்டு வாங்குறத இப்போதைக்கு 1 இயர் வந்து போஸ்ட்மான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்ததும் சோஷியல் மீடியாவில் திரும்பவுமே ஒரு லாக்டவுன் வரப்போதா அப்படின்ற ஒரு பேனிக் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திரும்பவும் லாக்டவுன் வரப்போதா அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் இதையுமே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆஃபீஸர்ஸ் வந்து ஷட் டவுன் பற்றி எந்த ஒரு ஆர்டருமே வரல. இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு அந்த வெஸ்ட் ஏஷியா சைட் டென்ஷன்ல தான் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால குளோபல் க்ரூட் ஆயில் பிரைஸ் வேகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா நம்ம கண்ட்ரி எப்பயும் போல அதிக அளவு இம்போர்ட் பண்ற கண்ட்ரி. ஸோ நம்ம யூஸ் பண்ற ஆயில் மெஜாரிட்டி வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ ஆயில் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால பெட்ரோல் டீசலுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஃபுட் ப்ரைஸ் கூட இம்பாக்ட் ஆகும். இதனால ஸோ ரூபீஸோட வேல்யூமே வந்து ப்ரெஷர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் இப்போவே மக்கள்கிட்ட ஃபியூவல் சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போவுமே அதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா, கவர்மெண்ட்டோடைய ஐடியா என்ன அப்படின்னா, ஸோ டெய்லி ஆஃபீஸ் போகிறது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபியூயல் கன்சப்ஷனே வந்து ஆட்டோமேட்டிக்கல் குறையும். ஸோ ஒரு சிட்டியில் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆஃபீஸ் டிராவல் அவாய்ட் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஹியூஜ் பெட்ரோல் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரை வந்து திரும்பவும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், கார்பரேட் செக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து சீரியஸ்லி கன்சிடர் பண்ணோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமை கன்சிடர் பண்ணோம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபியூலில் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோல்டு வாங்குறத வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்க, கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து வேர்ல்டில் பிக்கஸ்ட் பையர், அதாவது கோல்டு வாங்குறதுல பிக்கஸ்ட் பையர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோல்டு இம்போர்ட் பண்ண ஃபாரின் கரன்சி வந்து அதிகமாக செலவாகும். ஸோ கோல்டு நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபாரின் கரன்சி வந்து அதிகமாக செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஆயில் இம்போர்ட் வந்து ப்ரெஷராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கோல்டு இம்போர்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பர்டன் ஆகும். அதனால டெம்பரவரியாக கோல்டு பையிங்க நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இங்கிட்டு நம்ம ஆயிலை வந்து சேவ் பண்ணலாம். கோல்டு வாங்குறத விட இப்போ ஆயில் வாங்குறத அதிகமாக நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இப்போதைக்கு கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், அதாவது மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பெட்ரோல் டீசலுடைய ப்ரைஸ்லாம் வந்து ஹைக் வருமா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு அஃபிஷியல் ப்ரைஸ் எதுவுமே ஹைக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனால் ரிப்போர்ட் படி ஆயில் கம்பெனிஸ் வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே ப்ரெஷர் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியுமே தெரியுது. ஸோ க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் பெட்ரோல் டீசல் வரை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் இப்போவே வந்து ஃபியூல் சேவிங்காக இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து லாக்டவுனுக்காக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி பேனிக் ஆக வேண்டிய எந்த ஒரு சிச்சுவேஷனுமே கிரியேட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இந்தியாவுடைய எக்கனாமி குளோபல் கிரைசிஸ் வந்து இம்பாக்ட் ஃபேஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபியூல் ப்ரைஸஸ்லையுமே வந்து ப்ரெஷர் வரலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரீவியஸாக வந்து இப்போ ஸ்டெப் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கான இன்டைரக்ட் சிக்னல் தான் இப்போ பிரதமர் அவர்கள் வந்து கொடுத்த அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேனிக் ஆகாமல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஃபாலோ பண்ணுறது, கோல்டு ப்ரைஸை வந்து கோல்டு வாங்குறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது, ஸோ ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் இந்த
பெட்ரோல் டீசல் ப்ரைஸை வந்து ஹைக் ஆகுறது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஃபியூலையுமே நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பை தான் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த அனௌன்ஸ் பற்றி, அதாவது இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரும்பவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்? அது நல்லதா, எக்கனாமிக்கலில் வீக் சிக்னலா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோடி அவர்கள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றியும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.